வணக்கம். இன்னைக்கு நாம தமிழ்நாட்டு வரலாற்றுல ஒரு முக்கியமான கட்டத்தை பத்தி ஆழமா பார்க்க போறோம். நீங்க பகிர்ந்த குறிப்புகளை வச்சு எப்படி சோழர் பாண்டியர் ஆட்சிக்கு பிறகு நாயக்கர்கள் வந்தாங்க, அப்புறம் ஆங்கிலேயர்கள் எப்படி உள்ள வந்தாங்கன்னு அலசலாம். ஆமா. இந்த குறிப்புகள் வெறும் காலவரிசை மட்டும் இல்ல. நாயக்கர் கால நிர்வாகம் எப்படி இருந்துச்சு, அவங்களோட பங்களிப்பு என்ன, சில சிக்கல்கள் என்னென்ன, அப்புறம் கம்பெனி ஆட்சி, சமூக மாற்றங்கள்னு நெறைய தகவல்கள் இருக்கு. சரி, அந்த வேலூர் கோட்டைக்கு ஏன் அரசரற்ற கோட்டைன்னு ஒரு பேர் வந்துச்சுங்கிறது கூட சுவாரஸ்யமா இருக்கு. வாங்க ஆரம்பிக்கலாம். இப்போ சுமார் 1500கள்ல சோழ பாண்டிய அரசுகள் கொஞ்சம் பலவீனமாயிடுச்சு. மாலிக் காஃபூர் படையெடுப்பும் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துச்சு இல்லையா? ஒரு பெரிய அரசியல் வெற்றிடம். நிச்சயமா. அந்த வெற்றிடம் தான் நாயக்கர்கள் வர்றதுக்கு ஒரு வாசலா அமைஞ்சது. குறிப்புகள்ல சொல்ற மாதிரி விஜயநகர பேரரசோட பிரதிநிதிகளா வராங்க. சின்ன பொம்மி நாயக்கர், விஸ்வநாத நாயக்கர் மாதிரி. சின்ன பொம்மி நாயக்கர் வேலூர் கோட்டையை கட்டினார்னு இருக்கு. ஆமா, கட்டினார். ஆனா அங்க ஒரு நிலையான ஆட்சியை அவரால அமைக்க முடியல. அதனாலதான் அந்த பேர் வந்திருக்கலாம். ஆனா விஸ்வநாத நாயக்கர் அவர் கிருஷ்ணதேவராயரோட வழிகாட்டுதலோட மதுரைய மையமா வச்சு நாயக்கர் ஆட்சியை சரியா நிறுவுறார். ஓஹோ, அப்போ அந்த நிர்வாக முறை பாளையங்களா பிரிச்சது அது ஒரு முக்கிய அம்சம் இல்லையா? ராணுவ முக்கியத்துவம் வாய்ந்த பகுதிகள் ஓரளவுக்கு தன்னாட்சியோட. அதேதான். அந்த பாளையங்கள்ல சிலது பழைய பாண்டிய வம்சத்துக்கும் மத்த சில தெலுங்கு தலைவர்களுக்கும் கொடுக்கப்பட்டது. இது ஒரு புதிய அதிகார பகிர்வு முறை. இதுவே பிற்காலத்துல சில பிராந்திய சிக்கல்களுக்கு ஒரு ஆரம்ப புள்ளியா கூட இருந்திருக்கலாம். அதே சமயத்துல வடக்கேருந்து முகலாய பேரரசர் அவுரங்கசீப் காலத்துல ஆற்காடு நவாப் ஆட்சியும் தெற்கு வரைக்கும் வருதுன்னு குறிப்புகள்ல இருக்கு. சரிதான். இப்போ நாயக்கர்களோட பங்களிப்புன்னு பார்த்தா அவங்க சோழர்கள் மாதிரி பெரிய பெரிய கோவில்களை புதிதா கட்டலனாலும் மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் மாதிரி பழைய கோவில்களுக்கு நிறைய திருப்பணி செஞ்சிருக்காங்க. திருமலை நாயக்கர் மஹால் கட்டுனது இதெல்லாம் முக்கியம். திருமலை நாயக்கர் ஒரு வலிமையான ஆட்சியாளரா இருந்திருக்கார். ஆனா நீங்க சொன்ன மாதிரி இந்த அமைப்புல சில பிரச்சனைகளும் இருந்திருக்கு போல. ஆமா, அந்த பாளையக்காரர் முறை கொஞ்சம் கொஞ்சமா நிலப்பிரபுத்துவத்தை அதிகப்படுத்தியிருக்கலாம். மக்கள் மேல வரிச்சுமை அதிகமா இருந்துச்சுன்னு, சாதி ஏற்றத்தாழ்வுகள் கொஞ்சம் கடுமையா இருந்துச்சுன்னு குறிப்புகள் காட்டுது. ராணி மங்கம்மாள் ஆட்சிக்கு அப்புறம் இது இன்னும் மோசமாகுது. பாளையங்கள்லாம் தன்னிச்சையா செயல்பட ஆரம்பிக்குது. ஒரு ஒற்றுமை இல்லாம போகுது. மிக சரியா சொன்னீங்க. இந்த மாதிரி ஒரு சிதறுண்ட நிலைமை தான் அடுத்து வர்றவங்களுக்கு சாதகமா அமையுது. அதாவது 1600கள்ல ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனி வருது. அவங்களுக்கு மசூலிப்பட்டினத்தை விட ஒரு நல்ல நிலையான துறைமுகம் தேவைப்பட்டுச்சு. ஆமா, அப்பதான் பிரான்சிஸ் டேங்கிற அதிகாரி குறிப்புகள்ல இருக்கிற மாதிரி அடையாருக்கும் கூவத்துக்கும் நடுவுல ஒரு நிலத்தை வாங்குறாரு. அங்க புனித ஜார்ஜ் கோட்டைய கட்டுறாரு. அதுதான் இன்றைய சென்னைக்கு ஒரு ஆரம்ப புள்ளி. அதுக்கப்புறம் கம்பெனியோட வளர்ச்சி ரொம்ப வேகமா இருக்கு. கொஞ்சம் கொஞ்சமா ஆற்காடு நவாப் பகுதிகள், சிதறிப்போன நாயக்கர் பகுதிகள்னு எல்லா இடத்துலயும் அவங்க ஆதிக்கத்தை கொண்டு வராங்க. வரி வசூலிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதை எதிர்த்து தான் பாளையக்காரர் போர்கள் நடக்குது. ஆனா ராபர்ட் கிளைவ் கவர்னரா ஆன பிறகு கம்பெனியோட பலம் இன்னும் அதிகமாகுது. திப்பு சுல்தான் வீழ்ச்சிக்கு அப்புறம் கிட்டத்தட்ட தென்னிந்தியா முழுசும் ஆங்கிலேயர் கட்டுப்பாட்டுக்கு வந்துடுது. நடுவுல வேலூர்ல 1806ல சிப்பாய் எழுச்சி மாதிரி சில எதிர்ப்புகள் வருது. ஆனா அதெல்லாம் அடக்கப்படுது. ஆமா, அதுக்கப்புறம் 1857ல முதல் இந்திய சுதந்திர போர் நடக்குது. அதுக்கு பிறகு கம்பெனி ஆட்சி கலைக்கப்பட்டு பிரிட்டிஷ் அரசே நேரடியா இந்தியாவை ஆள ஆரம்பிக்குது. அதுதான் பிரிட்டிஷ் ராஜ். சரி, இப்போ இந்த ஆங்கிலேயர் ஆட்சியில ஒரு பக்கம் பொருளாதார சுரண்டல் நடந்தாலும் இன்னொரு பக்கம் சில சமூக சீர்திருத்தங்களும் நடக்குது இல்லையா? மேற்கத்திய கல்வி, கிறிஸ்தவ அமைப்புகள், நம்ம ஊர் தலைவர்கள் மூலமா. ஆமா, காந்தியோட வருகை தமிழ்நாட்டு சுதந்திர போராட்டத்துக்கு பெரிய உத்வேகம் கொடுக்குது. வ.உ.சி., சிவா, பாரதியார், ராஜாஜி, அப்புறம் முக்கியமா பெரியார்னு நிறைய தலைவர்கள் வராங்க. உங்க குறிப்புகள்ல பெரியாரோட பங்களிப்பு நல்லா சொல்லப்பட்டிருக்கு. சாதி எதிர்ப்பு, பகுத்தறிவு, சுயமரியாதை, இந்த விஷயங்களை மையமா வச்சு அவர் நடத்தின இயக்கங்கள் அதுக்கு முன்னாடி இருந்த சமூக ஏற்றத்தாழ்வுகளுக்கு ஒரு பெரிய சவாலா இருந்துச்சு. நிச்சயமா அதோட தாக்கம் இன்னிக்கும் தமிழ்நாட்டு அரசியல் சமூகத்துல பார்க்க முடியுது. அப்புறம் 1947ல சுதந்திரம் கிடைக்குது. தமிழ்நாடு இந்திய ஒன்றியத்தோட ஒரு பகுதியாகுது. மொழிவாரி மாநிலங்கள் பிரிக்கப்பட்டப்போ மதராஸ் மாகாணம் தமிழ்நாடுன்னு பெயர் மாறுது. ஆக சோழர் காலத்துக்கு அப்புறம் நாயக்கர்கள், அப்புறம் ஆங்கிலேயர்கள், சமூக மாற்றங்கள், சுதந்திர போராட்டம்னு ஒரு நீண்ட சிக்கலான பயணத்தை உங்க குறிப்புகள் காட்டுது. இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறது இன்றைய தமிழகத்தை நல்லா புரிஞ்சிக்க உதவும் தானே.
கண்டிப்பா உதவும். இங்க ஒரு கேள்வி வருது பாருங்க. பல நூறு வருஷங்களுக்கு முன்னாடி நாயக்கர்கள் கொண்டு வந்த அந்த பாளையங்கள்ங்கிற நிர்வாக முறை, இல்லனா அவங்க காலத்து சமூக கட்டமைப்பு, அதுக்கப்புறம் பெரியார் மாரி ஆட்கள் கொண்டு வந்த சமூக சீர்திருத்தங்கள், இதோட தாக்கம், அதோட எதிரொலி இன்னைக்கு இருக்கிற நவீன தமிழ்நாட்டோட பிராந்திய அரசியல் இல்லனா சமூக விவாதங்கள்ல எந்த அளவுக்கு, எந்த வடிவத்துல தொடர்ந்துகிட்டே இருக்கு. இத பத்தி நீங்க இன்னும் ஆழமா யோசிச்சு பார்க்கலாம். இது ஒரு சுவாரஸ்யமான புள்ளி.